பவர் ஆஃப் அக்காமடேஷன். இப்போது நம்ம ஐ பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஐலென்ஸ். அப்போ இந்த ஐலென்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்னாலும் சரி, தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்னாலும் சரி, அதை பார்க்குறதுக்கு இந்த ஐலென்ஸோட பவர் என்ன, அதனுடைய எபிலிட்டி என்ன, அப்படி பார்க்குறது தான் பவர் ஆஃப் அக்காமடேஷன். இப்போது இந்த நம்ம ஐலென்ஸுக்கு ஃப்ரெண்டில் என்னது இருக்கும்? ஐரிஸ் இருக்கும். ஐரிஸில் பியூப்பிள் இருக்கும். அப்புறம் அதுக்கு ஃப்ரெண்டில் வந்து கார்னியா இருக்கும். அப்போ இது வழியாக தான் லைட் உள்ள பாஸ் ஆகி ஐலென்ஸில் வருது. இப்போ இந்த ஐலென்ஸோட ரெண்டு பக்கத்துலேயுமே நம்ம என்ன இருக்கும்னு பார்த்துருக்கோம், சிலியரி மசில்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த ஐலென்ஸ் எப்படி இருக்கும்? ஐலென்ஸ் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஜெல்லி லைக் மெட்டீரியலாக இருக்கும் இந்த ஐலென்ஸ். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்மளோட ஐ பார்க்கணுன்னா என்ன ஆகும்னா, அதில் ரெண்டு ஐலென்ஸோட ரெண்டு பக்கத்துலேயுமே சிலியரி மசில்ஸ் இருக்குல்ல, இந்த சிலியரி மசில்ஸ் அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். சிலியரி மசில்ஸ் சுருங்கும் போது என்ன ஆகும்? ஐலென்ஸோட திக்னஸ் வந்து அதிகமாகும். ஐலென்ஸ் வந்து திக்கர் ஆகும். திக்கர் ஆகும்போது நம்ம ஐலென்ஸுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ஃபோக்கல் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும், கம்மியாக இருக்கும். கம்மியாகும்போது நம்மளோட ஐலென்ஸால் ஈஸியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு பார்க்க முடியுது. இப்போ அதே நேரம் ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ தூரமாக இருக்குது. தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட சிலியரி மசில்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே பின்னால் வரும். அப்படி அது பின்னால் வரும்போது என்ன ஆகும்? அது அப்படியே பின்னால் வரும்போது ஐலென்ஸும் சேர்ந்து வரும். சேர்ந்து வரும்போது ஐலென்ஸோட திக்னஸ் வந்து கம்மியாகும். அப்படின்னா ஐலென்ஸ் தின்னாக இருக்கும். அப்போ நம்மளோட ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஃபோக்கல் லென்த்னா ஐலென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி அப்புறம் அந்த இமேஜ், அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து அப்படியே நம்ம ரெட்டினால பட்டு நம்ம அந்த இமேஜை நம்மளால் பார்க்க முடியும். இப்போது இதை நம்ம ஐலென்ஸுக்கும் இந்த சிலியரி மசில்ஸ் ஒர்க் பண்ணுறதையும் நாம் இந்த ஒரு பலூனை வச்சு நம்ம ஒரு பார்த்துக்கலாம். இப்போது இந்த பலூனை நாம் ஐலென்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்புறம் இந்த ரெண்டு கையையும் நாம் சிலியரி மசில்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது? இந்த சிலியரி மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ இந்த கையை நம்ம சுருக்கும் போது என்ன ஆகுது? இந்த பலூனோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்கள், இந்த பலூனோட சைஸ் வந்து அப்படி கொஞ்சம் பல்ஜ் ஆகி வெளியே வருது இல்லையா? இப்போ பல்ஜ் ஆகி வெளியே வரும்போது அப்போ இப்போ சிலியரி மசில்ஸ் இந்த கை எப்படி இருக்குது? கான்ட்ராக்ட் ஆகி இருக்குது. ஐலென்ஸ் வந்து திக்கராக இருக்குது. அப்போ இப்போ பாருங்கள், ஃபோக்கல் லென்த்னா ஐலென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸாக இருக்குது, கம்மியாக இருக்குது. சரி, இனி அதே நேரம் இப்போ ஆப்ஜெக்ட் வந்து தள்ளி இருக்கும்போது எப்படி இருக்கும்? நம்மளோட சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது. அப்போ இந்த கையை நம்ம பின்னால் எடுக்கும்போது என்ன ஆகுது? இந்த பலூனோட திக்னஸ் வந்து தின்னாக இருக்குது, மெல்லிஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது அப்படின்னா ஐலென்ஸ் வந்து தின்னராக இருக்குது, சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோக்கல் லென்த்னா என்ன? ஐலென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி தான் நம்மளோட ஐலென்ஸ் சிலியரி மசில்ஸ் ஹெல்ப்பால் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் அழகாக அதனால் பார்க்க முடியுது. இதுதான் பவர் ஆஃப் அக்காமடேஷன்.